மதுமிதா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மதுமிதா மாட்டுங்க அப்படியே வந்து லிஃப்ட் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறப்ப இது ஒர்க் ஆகாதான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கௌதம் இல்லைங்க ஒர்க் ஆகாது. அப்புறம் எப்படி போகிறது? எனக்கு ஒன்றும் புரியலைங்க நீங்கள் கேட்குறது. இல்லைங்க ஸ்டெப்பில் தான் நடந்து போகணுமா? இல்லைங்க நீங்கள் முடிஞ்சால் ஸ்டெப்பில் நடந்து போங்க, இல்லாட்டி பறக்க முடிந்தாலும் பறந்து போங்க அப்படின்னு சொல்லி செம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மதுமிதா இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணை வந்து என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கு, நீ காலங்காத்தால யார் மூஞ்சில் முழிச்சுனே தெரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்டெப்பில் வந்து ஏற முடியாமல் ஏறி நம்ம ஹீரோ மாட்டும் போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அம்மா என்னம்மா நீங்கள் இவ்வளோ வெயிட்டோட வந்துட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் மதுமிதா வந்து இன்னொரு அம்மாவுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்து கட்டப்பையை வந்து வாங்குறாங்க. அப்படியே வந்து 2 ஃப்ளோர் கிட்ட வரைக்கும் அவங்களே தூக்கிட்டு வராங்க நம்ம மதுமிதா. சில பேருக்குலாம் ஹெல்ப் பண்ணணுன்னு மனசே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வேணாம், நீ அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்டப்பையை கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தூக்க முடியாமல் தூக்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம். சரி போ, தலையெழுத்து ஏற வேண்டியதான்னு சொல்லி அந்த இடத்துல ஏறலான்னு இருக்கிறப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கைப்பிடியை வந்து பிடிச்சிட்டே ஏறலான்னு இருக்கிறப்ப இது ஐஜினா இல்லை எல்லாரும் பிடிச்சிட்டே போவாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஷ்யூ வச்சு கையில் துடைச்சிக்கிட்டு அப்படியே ஏறுறாங்க. கொஞ்சம் கையில் துடைக்கிறாங்க, ஏறுறாங்க. சில பேருக்கு நம்ம தான் சுத்தமாக இருப்போம்னு நினப்பு, இங்கே எல்லாருமே சுத்தமாக தான் இருப்போம்னு தெரியாது போல இருக்குங்கிற மாதிரி இன்டெரக்டாக பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் என் பையெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி காமெடியாகவும் கேட்குறாங்க. நீங்கள் தான் பல்காக இருக்கல்லங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது நான் வந்து குண்டா இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறியா? அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலைங்க. நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க, அதனால தான் வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு மதுமிதா வந்து சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஃப்ளோருக்கு மட்டும் வந்துடுறாங்க போல இருக்கு நம்ம கௌதம். ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, இதான்ப்பா என் ஃப்ளோரு, கொஞ்சம் அந்த பையை கொடுக்குறியான்னு சொன்னோன்னே இறங்கி வந்து திருப்பியும் பையை வந்து கொடுக்குறாங்க. திருப்பியும் கௌதம் வந்து மதுமிதா வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. மதுமிதா தான் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் வந்து கௌதம் மாட்டாங்க யதார்த்தமாக நிற்கும்போது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. மதுமிதா வந்து அவங்க பையை வீட்டில் வச்சுட்டு என்னம்மா சுரிச்சிக்கிட்டே இருக்க, அதெல்லாம் லிஃப்ட்டில் வந்து செம காமெடி, லிஃப்ட்டு தான் வேலை செய்யலையே, படிக்கட்டில் வந்துட்டு இருந்தப்பா ஒருத்தர் வந்து செம காமெடி பண்ணிட்டு இருந்தார், அதனால தான் சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம மதுமிதா ஹீரோக்கு. உன்னை கௌதம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இது ரொம்ப சுத்தமாக இருக்குமா, சுகாதாரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லை இதில் எதுவும் வேறு எதுவும் இருக்கா? கண்ணில் என்ன லென்ஸாக வச்சுருக்கீங்க, இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கொஞ்சோண்டு குடிச்சு பார்க்குறாங்க. தண்ணி ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு. ஆமாம் சார், இந்த தண்ணியை குடிச்சு தான் சார் நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கோம், தண்ணி நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என் டிரைவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நான் இப்போ 4வது மாடியில் இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப முடியல, நான் சாப்பிட வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே தண்ணியும் அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல. டிரைவர் வந்து இது மாதிரி கௌதமுக்கு உதவி செய்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போனா இவர் தான் நம்ம மேலே வந்து புகார் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அந்த இடத்துல நம்ம மதுமிதாக்கு. இது மாதிரி இந்த வீட்டு நம்பர் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல கை காட்டுறாங்க. இந்த வீட்டிலேருந்தாலும் இந்த பொண்ணு வந்தா, அப்படின்னா இந்த வீட்டுக்கும் இந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்குன்னா ஒன்றும் புரியலையே. கௌதமுக்கு வந்து இவங்க வீட்டில் தான் பிரச்சனை பண்ணோங்கிற விஷயம் வந்து தெரியாது. லைட்டாக காரில் பிரச்சனையாச்சுன்னா அந்த விஷயம் வந்து கௌதமுக்கு தெரியாது. ஆனால் மதுமிதா வந்து இவங்க தான் வந்து காருக்காக தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களா அப்படியே நம்ம மதுமிதா தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. மாயாக்காவை தான் பேச வந்திருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஹீரோ கௌதம் மாயாக்கும் இவங்க வீட்டு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சிடலாம் தான் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க மதுமிதா அந்த இடத்துல. என்னங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கீங்க? என்னங்க சொல்கிறீங்க? பிரச்சனை பண்ணலாம் வரலையே, நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணி பேசி முடிச்சுட்டு போகலாம் தான் வந்தேன். எனக்கு நல்லா தெரியுதுங்க, சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசு ஆக்கி இந்த அளவுக்கு வந்துட்டீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து என் குழந்தைய பற்றி பேச தான் வந்திருக்கேன். ஓ, அப்போனா கார்னா இவங்க குழந்தையா? ஒன்றும் புரியலையே. சரி நம்மளும் பேச ஆரம்பிப்போம். உங்களுக்கு அது குழந்தைனா எனக்கு இது குழந்தை. என்னது ஜீவாவை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து புரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. மரியாதை எங்கேயாவது வெளியில் போயா, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? சின்ன பிரச்சனையை வந்து நடு ரோட்டுக்கு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது அப்போனா இவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பணத்துக்காக தான் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துலலாம் என் தங்கச்சியெல்லாம் வந்து எப்படி வந்து சந்தோஷமாக வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இங்கேருந்து போகிறேன், ஆனால் அவங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். உடனே வந்து அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்னமா பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கவுத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்களா எப்படிப்பட்ட மனுஷங்கன்னு. நீங்களா எப்படி இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க கூடலாம் யாரும் மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு கௌதம் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் இவங்களெல்லாம் பார்த்தா தெரியலையா உனக்கு? நீ தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? மரியாதை எங்கேருந்து போயா அப்படின்னு சொல்லும்போது லிஃப்ட் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காலால் கிக் பண்ணிட்டு அப்படியே கொடுக்கணும்னு கீழே இறங்கி வராங்க. இவனை சும்மா விடக்கூடாது. அம்மா போறானா போட்டுமா, பிரச்சனை பண்ணாதுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த டிரைவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது நம்ம தான் வந்து புகார் கொடுத்தோம், அதனால தான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாஸ் கிட்ட வந்தோன்னே சொல்லணுங்கிற மாதிரி டிரைவர் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வண்டியில். அப்பன்னு பார்த்து நம்ம கௌதம் வந்து காரில் ஏறும்போது
பாஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணுங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து முதல்ல வண்டி எடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொன்னோன்னா மாயா வந்து குடுகுடுன்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இது மாதிரி எங்கள் அண்ணன் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டு சம்மந்தம் வந்து பேச போகிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா சொல்கிறாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜீவாவும் நம்ம மாயாவும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. மாயாலாம் அந்த வீட்டுக்கு மருமலாலாம் போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே வந்து குடுகுடுன்னு வேகமாக வராங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மாயா கிட்ட வந்து பேசுகிறாங்க கௌதம். அந்த வீட்டுக்கெலாம் உன்னால் மருமகளாலாம் போக முடியாதுமா, அந்த வீட்டுக்கெலாம் நீ செட்டே ஆக மாட்டே. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நிம்மதியாக சந்தோஷமாலாம் உன்னெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுதுமா. அந்த வீட்டில் உன்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னோன்னே, என்னென்ன சொல்லிட்டு இருக்க? அப்போனா எனக்கு ஜீவா கிடையாதா? சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி நான் கேட்டதை உன்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னா நான் எதுக்கு இருக்கணும்னு சொல்லி திருப்பி வந்து கை அது மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப கையை பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சரி நம்ம எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம தங்கச்சியோட பாசம் தான் முக்கியம். இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா தப்பாயிடும். அம்மாவுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இல்லைம்மா நான் சும்மா ஃபன் தான் பண்ணேன்னு சொன்னேன்னா அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அந்த கார்காரங்க வந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மதுமிதாவோட அப்பா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து அவங்க ரேவதி வந்து சொல்கிறாங்க, நிச்சயம் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வந்து நம்ம பெரிய பணம்லாம் வாங்கிடலாம். 1,00,000 வாங்கியிருக்கோம். இல்லை அவங்க காம்ப்ரமைஸ் வந்துட்டாங்க. 10,00,000 இல்லை 20,00,000 இல்லை 50,00,000 கூட கேட்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சிட்டே இருக்கும்போது ஜீவா வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களே பேசினாங்களா அப்படின்னு சொல்லும்போது, யார்ரா அவங்க அண்ணன் தான் வந்தாங்க. இது மாதிரி காருக்கு வந்து பிரச்சனை பண்ணீங்களே அவங்க தான் மாயாவோட அண்ணன். அச்சச்சோ அவங்க பேசினது பேபி பேபின்னு சொன்னது மாயாவை பற்றியா? நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு சொல்லி சொல்லி மதுமிதா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். 2 பேரும் வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் தப்பாக வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது எப்படி சரியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மதுமிதாவே இப்போ இறங்கி போகிறாங்க. அப்போனா அந்த காரில் பிரச்சனை பண்ணவங்களும் நம்ம மாயாவோட அண்ணனும் இவங்க தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக முடிச்சிருக்கு.